பாட்டிக்காகவும் காளிக்காகவும் வாழ்ந்துகிட்டு வந்தாங்க. இங்க பாரு குணால், அந்த பக்கத்து காட்டுல ஒரு பேய் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இந்த பழத்தோட வாசம் எவ்வளவு தூரம் வந்தாலும் நீ அந்த காட்டுக்கு மட்டும் போயிடவே கூடாது. அப்படின்னா நம்ம உயிருக்கே ஆபத்து. குணால் ரொம்ப சுட்டி. அப்பா, அந்த பேய்க்கு மட்டும் அந்த காடுன்னு எழுதி வச்சிருக்கா. இந்த பழத்தோட வாசம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த பழத்தை நான் ருசி பார்க்காம விட மாட்டேன். அப்ப பார்க்கறேன் அந்த பேய் என்ன செய்யுதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு குணால் சொல்லிக்கிட்டு இருந்தான். இங்க பாருப்பா, அப்பா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாரு. நீ அந்த காட்டு பக்கம் ஒரு நாள் கூட போயிடவே கூடாது. சரியா? அப்படி பேசிக்கிட்டே அன்னைக்கு இரவு 3 பேரும் தூங்க போயிட்டாங்க. ஆனா குணாலுக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை. அவன் அந்த காடை பத்தியே யோசிச்சுக்கிட்டு அந்த காட்டை நோக்கி அம்மா அப்பாவுக்கு தெரியாம பறக்க ஆரம்பிச்சிட்டான். அப்படி பறந்து போன குணால் தண்ணி குருவியோட வீட்டுக்கு போய் தியா குருவியை